பேச்சு பேசுறீங்க? எதை எடுத்தாலும் திராவிடனா ஒன்றும் கிடையாது. என்ன திராவிடம்? அப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்க, முருகருக்கு வந்து கர்நாடகாவில் கோயில் இருக்கான், காஷ்மீரில் கோயில் இருக்கான், இப்போ மத்திய பிரதேச கோயில் இருக்கான். யோ, தமிழ்நாட்டிலே முருகனுக்கு கோயில் இல்லைன்ற நான். தமிழ்நாட்டிலே முருகனுக்கு கோயில் இல்லை. எங்கே இருக்குது முருகன் கோயில் தமிழ்நாட்டில்? காட்டு, ஒரு கோயிலை காட்டு. திருச்செந்தூரில் இருக்குது சுப்பிரமணிய சாமி, முருகர் இல்லை. முருகர் எந்த அடிப்படையில் சொல்கிற நீ? ஆதாரத்தை காட்டு, ஆதாரத்தை காட்டு. கல்வெட்டில் இருக்கா? கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் இருக்கா? எதில் இருக்குது முருகன் கோயில்னு? எங்கேயுமே கிடையாது. இங்கே கும்பிட வர்றவங்களுக்கு இந்த நடந்து வராங்களே, அவங்க வாயில தான் இருக்கார் முருகன் முருகன் சொல்லிட்டு. ஆனால் அங்கே உள்ள எந்த அதிகாரமும் கிடையாது. அங்கே சுப்பிரமணியர் சும்மா வந்து ஏன்னா தமிழநாயகங்கள் இருக்கவங்களாம் இழிச்ச வாங்கின்னு சொல்லிட்டு நீ எதை வேணாலும் சொல்லிட்டு இருப்பியா? முருகனுக்கு தமிழ்நாட்டிலே கோயில் கிடையாது. பழனியில் இருக்கிறதுங்க தண்டபாணி தான். முருகருக்கு இங்கே தமிழ்நாட்டில் உலகத்திலே முருகருக்கு கோயில் கிடையாது. இப்போ எங்கேயுமே முருகர் கிடையாது. இங்கே இருக்கிறது அந்த வடநாட்டு சாமியான சுப்பிரமணியர் தான். சுப்பிரமணியர் தான் இவங்க எல்லாரும் கும்பிடுறாங்க. முருகர் வேற, சுப்பிரமணியர் வேற. மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். கோயிலில் பேர் வைக்கும்போது ஒருத்தன் அந்த திருச்செந்தூர் கோயிலில் பாரு, உள்ளே போடு பாரு, அவ்வளோ போடலையும் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் செல்லும் வழி, சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், சுப்பிரமணிய சாமி திருக்கோயில்னு வச்சுருக்கான். ஆனால் நீ பிஜேபிக்காரன் மாநாடு ஏன் அந்த பேரை மாத்துறா? இந்த பேரை மாற்றுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுங்கிறத திருச்செந்தூர் முருகர் கோயில் மாற்ற முடியுமா உன்னால? ஆனால் மாநாடு மட்டும் எவ்வளோ தந்திரமாக போடுறேன், முருகர் மாநாடுன்னு சொல்லி. உனக்கு எவ்வளோ அறிவு இருந்தால் அப்போ எங்களுக்கு அறிவு இருக்காதா? கல் தோண்டி மண் தோன்றா காலத்தையே வாழோடு முன் தோண்டிய மூத்த குடின்னு சொல்கிறான். அவனுக்கு அறிவு இல்லைன்னு நீ நினைக்க பாரு. அதுதான் அதில் பெரிய சிரிப்பு. முருகருக்கு என்ன பண்ணியிருக்க? தமிழனா அவ்வளோ பெரிய பைத்தியக்காரனை நினச்சிக்கிட்டு அது மாநாடு போடும்போது சுப்பிரமணிய சாமி மாநாடுன்னு போட வேண்டியதானே? அங்கே முருகர் வந்துடுறார். முருகர் மாநாடு போட்டல. நீங்கள் நல்ல நேர்மையானவனாக தான் இந்த இதை செய். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலை திருச்செந்தூர் முருகன் கோயில் மாற்று பார்ப்போம். ஒன்னால இல்லை, எவனாலையும் முடியாது. எங்கே வந்து காது ஊத்துற உருட்டுற? காஷ்மீரில் நீ போமா? நம்ம ரெண்டு பேரும் ஓப்பனாக சவால் விடுறேன். நீயும் நானும் நம்ம ரெண்டு பேரும் போவோம். வாங்க ரெண்டு பேரும் போவோம். போய் அங்கே போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்போம், இது என்ன கோயில்னு கேட்போம். அவன் வந்து இது முருகர் மந்திர்னு சொல்லிட்டானா அவன் செருப்பு கலத்தி என்னடி நான் பண்ணிடுறேன். ஆனால் அவன் முருகர் மந்திர் இல்லை, சுப்பிரமணிய மந்திர், சரவண மந்திர், சண்முக மந்திர், தண்டபாணி மந்திர், கார்த்திக் மந்திர்னு சொன்னால் ஓஞ்செருப்படுத்தி நீயே அடிச்சுக்கோ. இன்னைக்கு இருக்கவன் கேன பையன் அடிச்சு அடையிறியா? சும்மா எதை எடுத்தாலும் புழுகிட்டு அடையிற. உனக்கு இன்னும் தமிழனா அவ்வளோ கேன பயிலாக இருக்கான்.